ஹாய்! ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டயேரியானா என்ன? அதில என்ன ஆன்டி டயரியல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க? அத பத்தி பார்க்கலாம். டயேரியா WHO பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு 3 அல்லது 3 முறைக்கு மேல டயேரியா வந்துச்சு அப்டின்னா, அத தான் நம்ம வந்து டயேரியா லூஸ் ஸ்டூல்ஸ் வந்துச்சுன்னா, அத வந்து டயேரியான்னு சொல்றோம். இது எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபீசஸ், எலக்ட்ரோலைட் அண்ட் வாட்டர் அப்சார்ப்ஷன் அதில ஏற்படுற ப்ராப்ளம்ஸால வர்றது தான் இது. செக்ரீஷன் வந்து அதிகமாகுறது இன்டெஸ்டைனல் மியூகோஸால, அதுவும் ஒரு முக்கிய காரணம். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மியூகோசா அதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் கேலரி மால் நியூட்ரிஷனும் ஏற்படுது. இந்த டயரியாவுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. ஒன்று வைரஸ், ரோட்டா வைரஸ், ஆஸ்ட்ரோ வைரஸ், ரொம்ப முக்கியமாக கொரோனா வைரஸ், அடினோ வைரஸ், என்ட்ரோ வைரஸ். பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் ஈகோலை, சால்மோனெல்லா, ஷிகல்லா, விப்ரியோ காலரே, கிளாஸ்ட்ரீடியம் ஜெஜினி, அப்புறம் புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன்ஸ், என்டமிபா ஹிஸ்டலிட்டிகா, ஜியார்டியா லாம்பியா, இந்த மாதிரி கேசஸ்லையும் வந்து டயரியா வர்றதுக்கு காரணமாக அமையுது. நம்ம பேத்தோஃபிசியாலஜி பார்ப்போம். இந்த கொலான் செல்லு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸு, என்சைம்ஸு, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் இருக்குது. ஒன்று வந்து எபித்தீலியல் சோடியம் சேனல், இன்னொன்று வந்து SGLT1, இது சோடியம் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர், அப்புறம் வந்து சோடியம் ஹைட்ரஜன் எக்ஸ்சேஞ்சர், அதுக்கப்புறம் குளோரைட் சேனல். அதில் 2 குளோரைட் சேனல் இருக்குது. ஒன்று CFTR, இன்னொன்று TMEM அப்படின்ற குளோரைட் சேனல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட், அதுங்க வந்து சைக்ளிக் ஏஎம்பியை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலிமா டயரியா வர வைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஜிஎம்பி அதிகமானாலும் டயரியா வர வைக்கும். அதுக்கப்புறம் சோடியம் பொட்டாசியம் ATPase அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கும் அந்த செல்லில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் 2 குளோரைடு டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோர்டு கால்சியம் ரிலீஸ் ஆகிறதாலையும் இந்த குளோரைட் சேனல்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நிறைய காரணிகளால் டயரியா வருது. ஒன்று வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஈகோலை, ஸ்டாஃப் ஆரியஸ், சால்மோனெல்லா, அது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்கு காரணமாக அமையுது. அப்புறம் சில டியூமர்ஸ், கார்சினோமா ஆஃப் தைராய்டு, அப்போவும் டயரியா வருது. அதுக்கப்புறம் ரோட்டா வைரஸ், அது வந்து சோடியம் பொட்டாசியம் ATPase பிளாக் பண்ணுறதால டயரியா வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஜிஎம்பி அதிகம் பண்ணும் புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன்ஸ், என்டாமிபா ஹிஸ்டலிட்டிகா, கிளாஸ்ட்ரியம் டிஃபிசில். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம் ஆன்டி டயரியல்ஸை பற்றி. நான் ஸ்பெசிஃபிக் ஆன்டி டயரியல்ஸ், ஃபஸ்ட்டு அட்சாபன்ஸ், கைல் இன்ஃபெக்டின், எஸ்பகால், மித்தில் செல்லுலோஸ், கார்பாக்சி மித்தில் செல்லுலோஸ், இதெல்லாம். ஆன்டி செக்ரிட்டரி ஏஜென்ட்ஸ், ராசிகா டாட்ரில், பிஸ்முத் சப்சாலிசிலேட், ஆன்டிகோலினர்ஜிக்ஸ், ஆக்ட்ரியோடைடு. அப்புறம் ஆன்டி மொட்டிலிட்டி ட்ரக்ஸ், டைஃபீனாக்சிலேட், லோபரமைடு. அப்புறம் மெயின்டெனன்ஸ் தெரப்பி, ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ஸ். அப்புறம் ஆன்டி மைக்ரோபியல்ஸ், சிப்ரோஃப்ளாக்சின், ஓஃப்ளாக்சின், நார்ஃப்ளாக்சின், எரித்ரோமைசின், அசித்ரோமைசின், டெட்ராசைக்ளின், டாக்ஸிசைக்ளின், ஓட்ரைமாக்சசோல், ரிஃபாக்சிமின், மெட்ரோனடசோல், அப்புறம் ஆர்னடசோல். ஸோ இதான் வந்து டயரியா பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். எந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எதனால் டயரியா வருதுன்றதை பற்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.